ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம், இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 30வது ஸ்லோகம். பிரக்ருத்யைவ ச கர்மாணி க்ரியமானானி சர்வசः ய பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் ச பஷ்யதி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. எவனொருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கிறது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கிறானோ அவனே உண்மையில் காண்கின்றான். பொருளுரை. உடல் பரமாத்மாவின் மேற்பார்வையின் கீழ் ஜட இயற்கையினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடல் சம்பந்தமாக நடைபெறும் செயல்களில் எதுவும் அவனால் செய்யப்படுபவை அல்ல. இதற்காகவே இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யும்படி உடலின் சுபாவம் ஒருவனை வற்புறுத்துகின்றது. இருப்பினும் ஆத்மாவானது உடலின் இத்தகைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவனின் முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்ப தற்போதைய உடல் வழங்கப்பட்டுள்ளது. இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காகவே ஒருவனுக்கு உடல் கொடுக்கப்படுகின்றது. அவனும் அதற்கேற்ப செயல்படுகின்றான். அவனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பரமபுருஷரால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரமே இந்த உடல் என்று கூறலாம். ஆசைகளின் காரணத்தினால் ஒருவன் துன்புறுத்துவதற்கான சூழ்நிலைகளிலோ என்பருவதற்கான சூழ்நிலைகளிலோ வைக்கப்படுகின்றான். உயிர்வாளியை பற்றிய இந்த தெய்வீக பார்வை வளர்ச்சி பெறும்போது அது ஒருவனை உடலின் செயல்களிலிருந்து பிரித்து விடுகிறது. இத்தகைய பார்வையுடையவன் உண்மையில் காண்பவனாகின்றான். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினி. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமி நாமினி. நமஸ்தே சாரஸ்வத தேவே கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाशात्य देशतारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. எவனொருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே தொடர்ந்து இந்த 13வது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியில் நம்ம கிருஷ்ணருடைய அருமையான உபதேசங்களை கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த பகுதியில் இப்போது கிருஷ்ணர் ஞான சக்ஷு, ஞானத்தை உடையவனுடைய பார்வை எப்படி இருக்குது, அவனை எப்படி பார்க்குறான் அப்படின்ற விவரங்களை இங்கே கிருஷ்ணர் கொடுத்து கொண்டிருக்கார். ஸோ இன்றைக்கி ஸ்லோகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தா, யார் கர்த்தா, யார் செயல்களை செய்யக்கூடியது, இந்த உடலா ஆத்மாவா
ஸோ இந்த உடல் தான் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்கிறது. செயல்களை செய்யக்கூடியதெல்லாம் உடல் தான், ஆத்மா இல்லை. ஆத்மா எந்த செயலையும் செய்கிறது கிடையாது அப்படிங்கிற கருத்து இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ சில பிரபுபாத சொல்கிறார் இங்கே பொருளுரையில், உடல் பரமாத்மாவின் மேற்பார்வையின் கீழ் ஜட இயற்கையினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸோ பிரகிருத்தே கிரியமானானி குணைக்கர்மானி சர்வச. ஒரு ஜீவாத்மா எந்த குணத்தில் நிலை பெற்றிருக்கானோ அதுக்கேற்ப இந்த பிரகிருதி அவனுக்கு இந்த உடலை கொடுக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் அவன் இந்த உடலில் செயல்பட தொடங்குகிறான். உடல் சம்பந்தமாக நடைபெறும் செயல்கள் எதுவும் அவனால் செய்யப்படுவ இல்லை. ஜீவாத்மா இதில் பங்கு கொள்வதே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மா இயற்கையில் இந்த பௌதிக களங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் தூய்மையானது. ஆத்மா களங்கம் இல்லாதது. எப்படி மழை நீர் ஆகாயத்திலிருந்து வரும்போது ரொம்ப தூய்மையான நீர், அது இங்கே கீழே வந்து மண்ணில் பட்டு அங்கே பட்டு இங்கே பட்டு அது நிறம் மாறுது, அதனுடைய தன்மை மாறுது, அது களங்கம் அடைகிறது. மற்றபடி அது தண்ணீர் வந்து தூய்மையானது. ஸோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே ஒரு பௌதிக சரீரத்தை ஏற்ற உடனே இங்கே ஜீவாத்மா களங்கம் அடைஞ்சது போல், ஜீவாத்மா செயல்களை செய்கிறது போல் தெரியும். ஆனால் ஜீவாத்மா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. ஜீவாத்மா அது ஆன்மீகமானது. ஆத்மா நித்தியமான ஒன்று, ஆத்மா அழிவில்லாத ஒன்று, ஆத்மா எப்போதும் தூய்மையானது. ஆனாலும் இந்த உலகத்தோடு தொடர்புக்கு வருவதனால நமக்கு அப்படி தோன்றுகிறது. இந்த ஜீவாத்மாவே களங்கம் அடைகிறது போல, இந்த ஜீவாத்மாவே செயல்களை செய்கிறது போல தோன்றுகிறது. ஸோ இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யும்படி உடலின் சுபாவம் ஒருவனை வற்புறுத்துகின்றது. அவன் எந்த உடலில் இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரியான செயல்களில் ஈடுபட தூண்டுகிறது. இல்லையா? இப்போ ஒரு நாய் அப்படின்னா அதோட சுபாவம் பக்கத்து தெருவிலேருந்து இன்னொரு நாய் வந்ததுன்னா அதை பார்த்து குறைக்குது. புதுசாக யாராவது வந்தாங்க, நமக்கு பரிச்சயம் இல்லாதவங்க அப்படின்னா அது பார்த்த உடனே அதை குறைக்கிறது. ஸோ நாயோட சுபாவம் அது. இதே மனிதனும் பார்க்குறான். ஏன்னா பக்கத்து தெருவில் வந்த நாயும் பார்க்குறான், அந்நியமான மக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க. ஆனால் மனிதன் அந்த மாதிரி குறைக்கிறது கிடையாது. ஏன்னா உடல் வேறுபட்டதாக இருக்குது. உடலுக்கு ஏற்ற மாதிரியான சுபாவம் மாறுபடுது. மனிதன் பசிக்குதுன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான், சாப்பிட்றதுக்கு சமையல் அறையில் என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு போய் பார்க்குறான். அதே வேறு ஜீவன்கள், பறவைகள் இருக்குது, மிருகங்கள், பலவிதமான மிருகங்கள், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அது மனிதனை போல சமையல் அறையில் வந்து தேடுறது கிடையாது. மேபி வீட்டில் இருக்கிற பூனை வேணால் வந்து தேடலாம். அல்லது நாய் வளர்க்குறவங்களாக இருந்தால் அவங்க நாய் வேணால் வந்து தேடலாம். பட் அதர்வைஸ் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிர்வாளிகளும் அந்த உடலுக்கு ஏற்ப அதோட சுபாவங்கள் இருக்குது. இருப்பினும் ஆத்மாவானது உடலின் இத்தகைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாகும். ஒருவனின் முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்ப தற்போதைய உடல் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இந்த உடல் எப்படி கொடுக்கப்படுறது, எதன் அடிப்படையில்? அவனுடைய முந்தைய விருப்பம். ஸோ அதனால தான் இந்த வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்கிறோன்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மனித சரீரத்தை அடைஞ்ச நான் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு உடலுக்கும் ஒரு தனிப்பட்ட சுபாவம் இருக்குது, தனித்திறமை கூட சொல்லலாம்.
இப்போது சில பிரபர் அடிக்கடி இந்த கழுகு உதாரணம் சொல்லுவார். கழுகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூர்மையான பார்வை உடையது. அதோட கண் ரொம்ப சின்னது தான்னா கூட 2 மைல் தூரத்தில் மேலே இருந்து பார்த்தா கூட கீழே இருக்கிறத ரொம்ப துல்லியமாக அதால் பார்க்க முடியும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பார்வையை, அந்த கூர்மையான பார்வை வச்சுக்கிட்டு எங்கே ஏதாவது பிணம் இருக்குது, ஏதாவது மிருகமோ அல்லது ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்குது அப்படின்னா அதுதான் அதுக்கான உணவு. ஸோ அது எங்கே இறந்து போன உடல் எங்கே இருக்குதுன்னு தேடுறதுக்காக அதோட திறமையை பயன்படுத்துது. அதோட சுபாவம் அவ்வளோதான். ஸோ அது மாதிரி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சுபாவத்தை வெறுமனே ஆகார, நித்ரா, பயமைத்தனம் அப்படின்ற இந்த 4 விஷயங்களுக்காக, சாப்பிட்றது, தூங்குறது, இனப்பெருக்கம் செய்கிறது, தற்காத்து கொள்வது, இந்த விஷயங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறான் அப்படின்னா அப்போது அவனுடைய சுபாவம், அந்த திறன், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமை எல்லாம் வீணடிக்கப்படுறது. ஏன்னா இதை விட உயர்ந்த சிந்தனையோடு, உயர்ந்த நோக்கத்தோடு அவனால் செயல்பட முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆடு, மாடு, மிருகங்கள், பறவைகள்கிட்டெல்லாம் அதை தவிர வேறு ஏதாவது சிந்திக்க சொன்னால் அதால் முடியாது. ஏன்னா அதுக்கு கெப்பாசிட்டி கொடுக்கப்படலை. மற்ற ஜீவராசிகள் இந்த 4 விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு வேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. மனிதனால் முடியும். மனிதனுக்கு அந்த திறமை கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனுக்கு அந்த தன்மை இருக்குது. இப்போது இருந்தும் அந்த தன்மையை அவன் பயன்படுத்தலை அப்படின்னா அது துரதிர்ஷ்டமான நிலை. ஸோ இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை அவனுக்கு புரிய வைக்கிறது. இப்போ நமக்கு பக்தர்கள் ஆரம்பத்தில் வரும்போது நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்ற அடிப்படை அறிவிலிருந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் கேள்விப்படாத விஷயங்கள், துரதிர்ஷ்டவசமாக இதை தான் உலகத்தில் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதை தவிர கற்றுக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கிறார், நான் சொல்கிற இந்த அறிவை கேட்ட பிறகு நீ கற்றுக்கொள்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பூர்ணமான அறிவை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய இந்த அறிவு மட்டுமே இருந்தால் போதுமானது. ஆனால் இன்றைக்கி இதை தவிர மற்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அறிவுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த கிருஷ்ண உணர்வு என்ன பண்ணுறது, மக்களுக்கு உண்மையான அறிவை கொடுக்கறது, ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது. இந்த உடல் இல்லை, ஆத்மா அப்படின்றத ஒருத்தர் உணர்ந்துட்டார் அப்படின்னா அதை விட வாழ்க்கையில் அவர் ஒரு உயர்ந்த பக்குவ நிலையை அடையிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி சம்பாதிக்கலாம், எவ்வளவு புகழ் பெற்றவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பதவி படைத்தவராக இருக்கலாம், நிறைய பெரிய செல்வாக்குடையவராக இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகானவராக இருக்கலாம், பலசாலியாக இருக்கலாம், என்ன வேணால் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் நான் இந்த உடல் அப்படி நினச்சிட்டு இந்த உடல் சார்ந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வெறும் 0. அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு, பலம், புகழ், செல்வாக்கு, இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாததாக போயிடுது. ஏன்னா இது எதுவும் இந்த உலகத்தை விட்டு வெளியேற்றத்துக்கு, உங்களுடைய நிரந்தரமான பிரச்சனைகளுக்கான தீர்வாக அது அமைய போகிறது கிடையாது. இந்த பௌத்திகமான விஷயங்கள் எதுவும். அதனால் நமக்கு இந்த கிருஷ்ண உணர்வுன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான்
நம்ம வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்குமான ஒரே தீர்வு. ஸோ அதனால தான் கிருஷ்ணர் இங்கே இத்தனை ஸ்லோகங்களில் இந்த ஞானம் என்றது என்ன அப்படின்றத சொல்கிறதோடு நிறுத்திக்காமல் ஞானத்தை உடையவன் அவனுடைய பார்வை எப்படி இருக்கு, அவன் எப்படி பார்க்குறான், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளும் பார்த்துருக்கோம் முன்னாடி, இந்த கிருஷ்ண உணர்வு வர்றதுக்கு முன்னாடி. எதை பார்த்தாலும் இதை எப்படி நம்ம அனுபவிக்கிறது இல்லையா? ஒரு அழகான பூ பூத்துருக்கு ஒரு செடியில், ஓ என்ன ஒரு அழகான பூ அப்படின்ட்டு உடனே அதை பறித்து உடனே முகந்து பார்க்குறோம். அது பெண்களாக இருந்தால் அதை பறித்து தலையில் வச்சுக்கிறாங்க, அழகு பார்க்குறாங்க, தன்னை அழகுபடுத்திக்க பார்க்குறாங்க. ஆனால் கிருஷ்ண உணர்வுள்ளே ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஓ கிருஷ்ணரோட படைப்பில் எவ்வளவோ அழகான ஒரு பூ பூத்துருக்கு, ஸோ முதல்ல இது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு கொண்டு அர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிரசாதமாக எடுத்து அவன் முகர்ந்து பார்க்கும்போது அது அவனை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமாகிறது. அதுதான் கிருஷ்ண உணர்வு அப்படின்றது. இப்போ ரெண்டு பார்வையும் வேறுபடுது, ரெண்டு பேரும் பார்க்குற பொருள் ஒன்று தான் இல்லையா? முதல்ல பார்த்தவரும் கிருஷ்ண உணர்வுள்ள ஒருத்தர் பார்க்குறதும் பார்வை ஒன்று தான், ஒரே விஷயம்தான். எதை பார்க்குறாங்கன்றது பார்க்கும் பொருள் ஒன்று தான், ஆனால் அதை எப்படி பார்க்குறாங்க வேறுபடுது இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. அறிவுள்ளவன், உண்மையான ஞானம் உடையவன் இந்த உலகத்தையும் சரி, ஜீவாத்மாக்களையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற உயிர்வாளிகளையும் சரி, எல்லாத்தையும் எப்படி பார்க்குறான் அப்படின்ற விஷயம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ உண்மையிலேயே ஒருத்தன் இந்த உலகத்தை பார்க்குறான் அப்படின்னா அவன் ஆத்மா வேறு உடல் வேறுன்ற அந்த வித்தியாசம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்தில் எல்லா செயல்களுக்கு காரணம் இந்த உடல் தான். இந்த உடல் தான் அந்த வெவ்வேறு சுபாவத்தை கொண்டிருக்கு. அந்த உடலின் அடிப்படையில் தான் அவனுடைய வெறுப்புகள் அமையுது. ஏன்னா அதுதான் இந்த குணங்களோட தொடர்பில் அந்த ஜீவாத்மாவை பந்தப்படுத்துது. ஸோ அப்போது இந்த அறிவு இங்கே நமக்கு ரொம்ப அருமையாக கொடுக்கப்படுது. ஸோ சில பிரபுபாதர் சொல்கிறார், அவனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பரமபுருஷரால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரமே இந்த உடல் என்று கூறலாம். ஒரு ஜீவாத்மாவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடல் தான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இருக்குது. ஸோ அதனால தான் பிரபுபாதர் சொல்லுவார், இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விருப்பம் கொண்டு நீங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போ அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு பன்றியாக பிறந்துருங்க. ஏன்னா உங்களோட ஆசை என்ன வேணால் எதை வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னா அப்போ நீ மலம் கூட சாப்பிட்லாம், உனக்கு கட்டுப்பாடே கிடையாது. இது சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான உடல் கொடுக்கப்படுது. ஏன்னா இப்போது அவனுக்கு அந்த ஆசை இருக்குது. ஸோ அந்த ஆசைக்கேற்ப அவனுடைய உடல் வடிவமைக்கப்படுது. ஸோ அதனால் இப்போ எப்படி வாழ்கிறோம் இது ரொம்ப முக்கியம். கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இதே மாதிரி தானே பௌத்திகமான ஆசைகள் நிறைய வளர்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் போல். ஸோ உண்மையான அறிவுள்ளவன் அவன் இந்த உடலை பார்க்கறது கிடையாது. இதுக்கு முன்னாடி 5வது அத்தியாயத்திலே ஒரு ஸ்லோகம் நம்ம படித்தோம். வித்யா வினய சம்பன்னே பிராமணி கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினம். உண்மையான ஒரு பண்டிதன் கற்றறிந்தவன் அப்படின்னா அவன் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்குறான். சமதர்ஷனம் எல்லா உயிர்களையும்னா ஒரு பிராமணன்,
ஒரு யானை, ஒரு நாய் மாமிசத்தை சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளன், இப்படி வெவ்வேறு உடல்கள் இருந்தால் கூட எல்லா உடல்கள்லையும் பரமாத்மா குடியிருக்கிறார். இவர்கள் எல்லாரும் ஜீவாத்மாக்கள், பகவானுடைய அம்சம். அப்படி பார்க்கக்கூடியவன் தான் உண்மையான பண்டிதா சமதர்ஷனம், உண்மையான அறிவு உள்ளவன். ஸோ அப்போது அவருக்கு உடல் வேறு, உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மா வேறுன்ற வித்தியாசம் தெரிகிறது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய பேராசிரியர்கள், பெரிய கல்வியாளர்கள், பெரிய தத்துவவாதிகள், ஞானிகள், யோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் யார்? உடனே விசிட்டிங் கார்டு எடுத்து காட்டுவார். நான் இன்னார் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய விஞ்ஞானி, நான் இவ்வளோ பெரிய பேராசிரியர், இப்படி தான் தன்னை அடையாளப்படுத்திக்குவாங்க இல்லையா? ஆனால் இதெல்லாம் உண்மையிலே அவங்களுடைய அடையாளமாக கிடையாது. எல்லாருடைய அடையாளம் என்ன? அமேவாம்சோ ஜீவலோகை ஜீவபூத சனாதன நிரந்தரமாக எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள். அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அவங்களுக்கு இது தெரியறதில்லை. அதனால தான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், இந்த உலகத்தில் எதை அறிவுன்னு நினைக்கிறாங்களோ அது அறிவு கிடையாது, அது அஜ்ஞானம், அது அறியாமை. அது ஞானம் அல்ல, அஜ்ஞானம். அது அறிவல்ல, அறியாமை. இது திரும்ப திரும்ப நம்ம கேட்குறோம். இந்த கிருஷ்ண உணர்வில் பக்தர்கள் நமக்கு உபன்யாசத்தில் திரும்ப திரும்ப இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த பௌதிக கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் உட்பட அந்த தாக்கத்தில் இருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. பக்தர்களும் கூட என்னதான் அவங்க திரும்ப திரும்ப இந்த கருத்துக்கள்லாம் பிரபாருடைய புத்தகத்தில் படிக்கிறாங்க, கேட்குறாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அவங்க குழந்தைங்கள பௌதிக கல்வியில் படிக்க வைக்கிறது, கிருஷ்ண உணர்வு வேணும்னா எடுத்துக்கிட்டோம், அவங்கள நம்மளாம் கட்டாயப்படுத்தக்கூடாது, இது திணிக்கக்கூடாது. குழந்தைங்க அப்படின்னா அவங்க அறிவு இல்லாமல் அவங்க மிருக மாதிரி தான். எல்லாருமே பிறக்கும்போது எந்த அறிவும் இல்லாமல் தான் பிறக்கிறோம். எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு கற்றுக்குறோம். பிறக்கும்போது எல்லாருமே பெரிய என்ன அறிவாளியாக வரோமா? விஞ்ஞானி, டாக்டர், என்ஜினியர் அப்படின்னா வராங்க பிறக்கும்போதே? இல்லை, எல்லாரும் முட்டாள்களாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட மிருக மாதிரி தான். மிருகத்துக்கு எப்படி ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெற்றோர்களுடைய பொறுப்பு, பெற்றோர்களுடைய கடமை, சாஸ்திரம் சொல்கிறது, இல்லைன்னா நீ தாய் தந்தைனா ஆகவே ஆகாத அப்படின்னு சொல்லுது. பிதா ந சஸ்யா ஜனனி ந சஸ்யா, நீ குருவாக ஆகாத, நீ ஒரு தந்தையாக ஆகாத, நீ ஒரு ஆசிரியனாக ஆகாத, இந்த மாதிரி பொறுப்புள்ள ஒரு தலைவனாகவோ இந்த மாதிரி எந்த நிலையையும் நீ அடையக்கூடாது. எப்போ உன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மோட்சத்துக்கான வழிகாட்ட முடியல அப்படின்னா அப்போ நீ இந்த நிலையெல்லாம் அடையக்கூடாது. நீ தாய், தந்தை, ஆசிரியன், தலைவன், இப்படி நீ சொல்லிக்கிற இந்த நிலையெல்லாம் நீ அடைஞ்சிருக்க அப்படின்னா அப்போது உன்னுடைய முதல் கடமை, முக்கியமான கடமை, உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு மோட்சத்துக்கான வழிகாட்டணும். அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான் இந்த உடல் இல்லை ஆத்மான்ற அந்த அடிப்படை அறிவாவது இருந்திருக்கணும். அது இல்லாமல் மோட்சத்தை அடைய முடியாது.
ஸோ தன்னுணர்வு அப்படின்றது நான் இந்த உடலில் இல்லை ஆத்மான்றது மட்டுமல்ல, அதே சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான் அப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்வது தான் தன்னுணர்வு. ஸோ அந்த தன்னுணர்வு தான் கிருஷ்ண உணர்வு. ஸோ அந்த கிருஷ்ண உணர்வு இல்லாமல், இந்த உண்மையான அறிவு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி நிறைய பேர் கையில் பணம் இருக்குது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்றைக்கி நிறைய பேர் கையில் நிறைய பணம் இருக்குது. நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க, நிறைய பேர் காரை வச்சுருக்காங்க, நிறைய பேர் நிறைய வசதியோடு இருக்காங்க. வெளிப்புறத்தில் பார்க்குறதுக்கு எல்லாரும் முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்கிறது போல் தெரியுது. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் அப்படி உரசி பாருங்கள், இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை, அதெல்லாம் நாலு கணக்கில் சொல்லிக்கிட்டு போனால் கூட தீராது, அவ்வளோ இருக்குது. இது ஏதோ நம்ம உங்களை ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ப வைக்கிறதுக்காக நம்ம பேசுகிறோன்றது இல்லை, இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். நம்ம கோயிலில் கட்டமான பண்ணி நன்கொடை வசூலிக்கிறதுக்காக பல பேரளவிலான இந்த பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பணக்காரர்கள்லாம் சந்திக்கிறது உண்டு. அப்படி சந்திக்கும்போது முதல் முறை ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, வாங்க உட்காருங்க அப்படின்னு எல்லாம் அப்படி ஒரு சடங்கு மாதிரி தான் எல்லாம் செய்வாங்க. அஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அது கொஞ்சம் பக்தர்கள் கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும்போது அவங்க அப்போ தான் சொல்லுவாங்க, சாமிஜி இதெல்லாம் சரி, ஆனால் இப்போது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதே நிறுத்த மாட்டாங்க, அவ்வளோ இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா பெரிய பெரிய நகைக்கடை, பெரிய பெரிய அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு முன்னாடி பெரிய பங்களாவாக இருக்கும். வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 கார், இருக்கிறதே 4 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 6-7 கார் இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடிக்க கற்றுட்ருக்கோம். எல்லோரும் முன்னாடி, மற்றவர்கள் முன்னாடி குறைஞ்சபட்சம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை காட்டிக்க கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கும். எல்லாரும் இந்த சினிமா, சீரியல், அங்கே இங்கே எல்லாம் பார்த்து நடிகர்களை பார்த்து இவங்களும் எல்லாம் நடிகர்களாக மாறிட்டு இருக்காங்க. அவங்க காசு வாங்கிக்கிட்டு நடிக்கிறாங்க, இவங்க காசை கொடுத்து செலவழிச்சிட்டு இவங்க நடிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இன்றைக்கி, 31வது ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணன் சொல்கிறார், அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர்வாளிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போதும் காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்ம உணர்வை அடைகிறான். ஸோ உயிர்வாளிகள் சர்வகதா அப்படின்ற ஒரு வார்த்தை சில பிரபார் அடிக்கடி சாஸ்திரத்திலேருந்து மேற்கோள் காட்டுவார். அப்படின்னா உயிர்வாளிகள் எங்கும் வாழக்கூடியவர்கள். ஜீவாத்மா இங்கே தான் வாழ முடியும், இங்கெல்லாம் வாழ முடியாது அப்படின்றது கிடையாது. இன்றைக்கி பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, சந்திர மண்டலத்தில் வெறும் மண்ணு தான் இருக்குது அப்படின்ட்டு 10,000 கோடி செலவு பண்ணி போயிட்டு என்ன கொண்டு வந்தாங்க, இவ்வளவு மண்ணை கொண்டு வந்தாங்க. என்ன பிரயோஜனம் அதனால் கேட்டால் அங்கே உயிர்கள்லாம் வாழ முடியாது, தண்ணி இல்லை அப்படின்னு. இந்த பூமியிலேயே உயிர்கள் வாழ்கிறதுக்கு சந்திரன் இல்லைன்னா முடியாது. சந்திர ஒளி
ஏன்னா இல்லைன்னா இங்கே எந்த காய்கறிகளும் சுவையானதாக இருக்க முடியாது, காய்கறி முதல்ல வளரவே முடியாது. அந்த சந்திர மண்டலத்தில் பாலைவனம் மாதிரி அங்கே எல்லாம் கல் மண் தான் இருக்குது, உயிர்கள் வாழ முடியாதுன்னாங்க. இப்போ செவ்வாய் கிரகம் அங்கே போகிறேன்ட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா முதல்ல உயிர் வாழ்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு, இப்போ நாங்கள் மனிதர்களையே அங்கே கொண்டு போக போகிறோம். நீங்கள் 2050 வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மரணமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க பேசுகிற அபத்தங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு என்ன கேலி கூத்தாக இருக்குது. ஆனால் அவங்க எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக மதிக்கப்படுறாங்க. அரசாங்கம் பல 1000 கோடிகள் செலவு பண்ணி அவங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஆனால் சாஸ்திரங்களில் இங்கே நம்ம பார்க்குறோம், உயிர்வாளிகள் எங்கும் வாழ முடியும். அப்புறம் அது ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு லாஜிக்கு கேட்குறார். தரையில் வாழ்ந்துட்டுருக்கிற உன்னால் மீனோ திமிங்கலமோ இந்த மாதிரி நீர்வாழிகள் வாழ மாதிரி தண்ணிக்குள்ளே உன்னால் வாழ முடியுமான்னு கேட்குறாரு. நம்ம எல்லோரும் தரையில் மண்ணில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ நம்மளை தூக்கி தண்ணியில் போட்டால் நம்மளால் தண்ணியில் வாழ முடியுமா? எப்படி தண்ணியில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டால் சில நிமிஷம்தான் அதால் தொழிச்சிட்டு இருக்க முடியும், அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். அதால் இங்கே வாழ முடியாது. நம்மளை தண்ணியில் போட்டாலும் நம்மளால் அங்கே வாழ முடியாது. ஆனால் அதுக்காக தண்ணியில் இப்போ என்னால் தண்ணியில் வாழ முடியாது, அதனால் தண்ணியில் உயிரே வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் அது அறிவாளித்தனமா? சரி, இங்கிருந்து சந்திரமண்டலத்துக்கு போனால் அங்கே என்னால் வாழ முடியாது, ஆனால் அதனால் அதுக்காக சந்திரமண்டலத்தை உயிர்களே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னால் சூரிய கிரகத்துக்கு போனால் வாழ முடியாது, ஏன்னா இந்த சரீரம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும், போகிறதுக்கு முன்னாடியே எரிஞ்சிடும். இது அப்படிப்பட்ட சரீரம். அப்போது சூரிய கிரகத்தில் உயிர்களே கிடையாது. இப்போ பஞ்சபூதங்களில் ஒன்று தான் மண், பஞ்சபூதங்களில் ஒன்று தான் தண்ணீர். மண்ணில் உயிர் வாழ முடியுது, தண்ணியில் உயிர் வாழ முடியுது. அப்போ ஏன் நெருப்பில் வாழ முடியாது? நெருப்பும் பஞ்சபூதங்களில் ஒன்று தானே. இது நியாயமானது தானே. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மூளை கிடையாது. காரணம், அவங்க இந்த பௌதிக அறிவை நம்பிட்டுருக்காங்க. ஆரோக பந்த அவரோக பந்த அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று அறிவு. அவரோக பந்த அப்படின்றது மேலிருந்து கீழே வரக்கூடிய அறிவு. மேலேன்னா கிருஷ்ணர்கிட்டருந்து தொடங்கி பரம்பரா மூலமாக நமக்கு சேரக்கூடிய அறிவு. இன்னொன்று இங்கே தொடங்கி இங்கிருந்து மேலே போகிறதுக்கு முயற்சிக்கிறது. ஸோ இங்கிருந்து தொடங்குகிற இந்த அறிவு குறைகள் உள்ளது, பூரணமான அறிவு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கவங்களே குறை உள்ளவங்க, இங்கே எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க, எல்லாரும் தவறு செய்யக்கூடிய சுபாவம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் குறையுள்ள புலன்கள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஏமாற்ற சுபாவம் இருக்குது, எல்லாரும் மாய வயப்பட்டவர்கள். இந்த 4 குறைகளோட நான் என்ன அறிவை கொடுத்தாலும் அந்த அறிவும் அந்த குறைகளோடு தான் இருக்கும். அந்த அறிவு பூரணமாகவே ஆக முடியாது. தமிழில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆரம்பமே தப்பாக இருக்குது. நான் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கிற நீ
எப்படி பூரணமான அறிவை கொடுக்க முடியும்? நீ கொடுக்குற அறிவு முழுமையான அறிவாக இருக்க முடியாது. அப்போ அதனால் இந்த ஆரோக பந்த அப்படின்ற கீழிருந்து மேலே போகிறதுக்கு முயற்சிக்கிற இந்த அறிவு பூர்ணமான அறிவு கிடையாது. இது அறிவே கிடையாது. ஈஷோபனிஷத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது அஜ்ஞானம், அறியாமை தான். ஸோ அப்போது அறிவு அப்படின்றது வேத அறிவு தான். கிருஷ்ணரால் பகவானாலே கொடுக்கப்பட்ட அறிவு மட்டும்தான் உண்மையான அறிவு. ஸோ அந்த அறிவு இருக்கும்போது அந்த அறிவுள்ளவனுடைய பார்வை இங்கே கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி உயிர்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்கிறார், ஜீவாத்மாவும் இருக்குது. ஏன்னா அது ஆன்மீகமானது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஆத்மாவை நெருப்பால் எரிக்க முடியாது, எந்த ஆயுதத்தாலையும் வெட்ட முடியாது, தண்ணீரால் நினைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. இப்படி எந்த விதத்துலேயும் ஆத்மாவை நீங்கள் அழிக்கவே முடியாது. இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பௌத்திக விஷயத்தினாலும் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கிற ஆத்மா ஏன் சூரிய கிரகத்தில் வாழ முடியாது? அப்போ சூரிய தேவன் எங்கே இருக்கிறாரு? அவர் வேறு லோகத்தில் எங்கேயாவது வாடகைக்கு வீடு எடுத்துருக்கிறாரா? அவருடைய லோகத்தை விட்டுட்டு சந்திர லோகத்தில் இருக்கிறாரு. சாஸ்திரப்படி பார்த்தோன்னா இந்திர லோகத்தில் இருக்கிறாரு, வாயு லோகத்தில் இருக்கிறாரு. அவங்க இடத்துல இருக்காங்க. அப்போ சூரிய தேவன் எங்கே இருப்பார்? சூரிய லோகத்தில் உயிர்கள் வாழ முடியாதுன்னா பாருங்கள், எவ்வளவு எளிமையான ஒரு விதத்தில் இந்த இவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவங்களை பிரபுபாதர் நமக்கு ரொம்ப எளிமையான முறையில் கொடுக்குறாரு. இப்போ இந்த அறிவை நீங்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், அமெரிக்காவில் இருக்கிற நாசாவில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த விஞ்ஞானிகள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இதெல்லாம் கற்பனை கதைங்க, இதெல்லாம் பகவத்கீதையா, இதெல்லாம் கற்கால மனிதனுக்கு, நம்ம எல்லாம் 21ஆம் நூற்றாண்டு வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறோம், நீங்கள் இப்போ போய் பகவத்கீதை பாகவதம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் ஒரு நமக்கு இருக்கிற பகவான் கொடுத்துருக்கிற அந்த அறிவில் ஒரு சதவீதம் நம்ம பயன்படுத்தணும்னா போதும், இவ்வளோ பெரிய உண்மையை ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியும். கஷ்டமான விஷயமே கிடையாது. அதனால தான் இந்த உலகத்தில் பாருங்கள், மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சு முயற்சி பண்ணுறாங்க. எனவே இந்த பொருளுரை படிக்கலாம். தனது பல்வேறு இச்சைகளின் காரணத்தினால் ஜீவாத்மா பற்பல உடல்களை ஏற்கின்றான் என்றும் உண்மையில் அவை ஆத்மாவிற்கு சொந்தமானவை அல்ல என்றும் எப்போது ஒருவன் காண்கின்றானோ அப்போதே அவன் உண்மையில் காண்கின்றான். ஜட கருத்துடன் நாம் வாழ்க்கை வாழும்போது சிலரை தேவராக, சிலரை மனிதராக, நாயாக, பூனையாக காண்கிறோம். இது பௌதிக பார்வை, உண்மையான பார்வை அல்ல. இந்த ஜட வேறுபாடுகள் வாழ்வை பற்றிய ஜட கருத்துக்களினால் எழுபவை. ஜட உடல் அழிவுற்ற பின்னர் ஆத்மா ஒன்றே. ஆன்மீக ஆத்மா ஜட இயற்கையின் தொடர்பினால் பல்வேறு விதமான உடல்களை அடைகின்றது. இதை ஒருவன் காண இயலும்போது அவன் ஆன்மீக கண்ணோட்டத்தை அடைகின்றான். இவ்வாறாக மனிதன், மிருகம், பெரியவன், சிறியவன் முதலிய வேறுபாடுகளிலிருந்து விடுபட்டு உணர்வினை தூய்மைப்படுத்தி ஆன்மீக அடையாளத்தினை கிருஷ்ண உணர்வில் அபிவிருத்தி செய்ய முடியும். அதன் பின்னர் ஒருவன் எவ்வாறு விஷயங்களை காண்பான் என்பது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படும். ஸோ எப்படி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம்? நம்ம இந்த உடலோடு அடையாளப்படுத்தி இது நான், இது என்னுடையது அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படின்னா அது உண்மையான அடையாளம் கிடையாது.
அது உபாதின்னு சொல்லப்படுது. பக்தி ரசாமிருத சிந்தில் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்கிறார், சர்வோபாதி விநிர்முக்தம் தத்பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சத்தை. சர்வ உபாதி விநிர்முக்தம், எல்லா உபாதிகள்லேருந்து எப்போ நம்ம விடுபட்டிருக்கிறோமோ, உபாதி அப்படின்னா நம்மளை இல்லாத ஒரு அடையாளத்தோடு அடையாளப்படுத்திக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் யார்? பெரும்பாலும் பேரை சொல்கிறாங்க, அல்லது தன்னுடைய தந்தையோட பேர் சொல்லி இன்னாரோட மகன் சொல்கிறாங்க, பிறந்த ஊரை சொல்லி இந்த ஊரை சேர்ந்தவன்றாங்க, பேசுகிற மொழியை சொல்லி நான் இந்த தமிழன், கன்னட, மலையாளி அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறாங்க. தான் பின்பற்றக்கூடிய மதத்தை சொல்லி நான் இந்து, நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாமியன் இப்படி அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே உண்மையான அடையாளம் கிடையாது. ஏன்னா இது மாறலாம். நேற்று கிறிஸ்தவனாக இருந்தவன் இன்றைக்கி இஸ்லாமியனாக மாறலாம், இன்றைக்கி ஹிந்துவாக இருக்கிறவன் நாளைக்கு கிறிஸ்தவனாக மாறலாம், இல்லையா? மாறாமல் இருக்காங்களா என்ன? மாறிட்டு தானே இருக்காங்க. நேற்று வரைக்கும் மாணவனாக இருந்தவன் இன்றைக்கி என்ஜினியராகவோ டாக்டராகவோ இருக்கிறான். அடையாளம் மாறுது இல்லையா? நேற்று வரைக்கும் நாங்கள் கரூரில் இருந்திருக்கலாம், இன்றைக்கி நான் சென்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னா, அல்லது சேலத்துக்கு வந்துட்டேன்னா அடையாளம் மாறி போகுது இல்லையா? அப்போது இது எதுவுமே உண்மையான அடையாளம் கிடையாது. அதனால தான் இந்த சரீர சம்பந்தமான விஷயங்கள்லையோ சரீர சம்பந்தமான உறவுகள்லையோ நம்ம பற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய துன்பத்துக்கு காரணமாகிறது. இல்லாததை நினச்சி ஏங்குறதும் இழந்ததை நினச்சி வருத்தப்படுறதுக்கு காரணம் நம்மளை உண்மையிலேயே நம்ம யாருன்றதை அறியாதது காரணம்தான். பிரம்மபூத பிரசன்னாத்ம ந சோச்சத்தி ந காங்ஷதி, கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதையில். பிரம்மபூத, நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மான்ற அந்த பிரம்மன்ற அந்த அடையாளத்தை அடையாத வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான், அவன் அப்படி அடைஞ்சிட்டா அவனுக்கு ந சோச்சத்தி ந காங்ஷதி, அவனுக்கு கவலையோ ஏக்கமோ கிடையாது. கவலை ஏன் இருக்குது? இழந்ததை நினச்சி கவலைப்படுறான். வயசானவங்கள்லாம் பாருங்கள், நல்லா இளமையில் இருக்கும்போது, வயசாக இருக்கும்போது எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, எப்படி ஓடி ஆடி இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ வேலை செய்வேன் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசானவங்க எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏன்னா இப்போ உடம்பு முடியல, செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது அங்கே போகணும் இங்கே போகணும், ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலை. ஸோ அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இல்லாததை நினச்சி ஏங்கிட்டே இருப்பாங்க. இல்லை இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, என்கிட்ட மட்டும் ஒரு கோடி ரூபா இருந்துச்சுன்னா நல்ல அருமையான ஒரு நல்ல வீடு கட்டி ஒரு கார் வாங்கி நல்ல குடும்பத்தை வந்து செட்டில் பண்ணிவிடுவேன். அப்படி ஏங்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியில் சொல்லாமல் இருக்கலாம் மேபி. எல்லாரும் அப்படி ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க. ஏன் இந்த ஏக்கமும் கவலையும் இருக்குது அப்படின்னா, அவங்க இந்த உடலாக அடையாளப்படுத்திக்கிறாங்க. இந்த உடல் தான் நான். எதுக்கு இங்கே வீடு, எதுக்கு இங்கே காரு, எதுக்கு இங்கே அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறோம்? எல்லாம் இந்த உடலை திருப்திப்படுத்துறதுக்காக, இந்த சரீர திருப்திக்காக, புலன் இன்பத்துக்காக. ஆனால் நான் இந்த உடலும் கிடையாது, இந்த புலன்களும் கிடையாது, என்னை திருப்திப்படுத்துறதுக்கான வழி இதுவும் கிடையாது. இதை அறியாததுனால இந்த உலகத்தில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் சித்திரகேது அப்படின்னு ஒரு ராஜாவை பற்றி
அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் விவரிக்கப்பட்டிருக்கு. பெரிய ராஜா, எல்லா வசதியும் இருக்குது, நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா நாடு நல்லா வளமாக இருக்குது, செல்வ செழிப்போடு இருக்குது, பிரஜைகள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது. என்னன்னா அவருக்கு குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் கிடையாது. பல மனைவிகள் இருக்காங்க. அப்போ எல்லா மன்னர்கள் பலதார மனம் அப்படின்னு சொல்லிற அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதுன்றது சாதாரணமான விஷயம். ஸோ ராஜான்னும் போது நிறைய மனைவிகள், சில சமயத்தில் ஆயிரக்கணக்கான மனைவிகள்லாம் கூட இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்படி சித்திரகேதுக்கும் மகாராஜாவுக்கும் நிறைய மனைவிகள் இருந்தும் கூட குழந்தைகளே கிடையாது. ஸோ அதனால் அவருக்கு எப்பவும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் நாரத முனி அந்த ராஜாவோட சபைக்கு வர்றார். வந்து பார்க்குறார், ராஜா கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கிறது பார்த்துட்டு என்னன்னு கேட்குறார். இந்த மாதிரி குழந்தை இல்லாததுனால இவ்வளவு இருந்தும் நம்ம ஒரு வாரிசு இல்லாமல் போகுது, ஒரு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக அது சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்குது, அதுதான் நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நாரதர் சொல்லுவார், சரி உனக்கு இந்த புத்திரபாக்கியம் கிடைக்கும், ஆனால் எந்த ஒரு அந்த புத்திரபாக்கியம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதோ, வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகிறதோ, அதே புத்திரபாக்கியம் உனக்கு ரொம்ப பெரிய துக்கத்தையும் கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கும். சரியா, ஓகேவா அப்படின்னு கேட்பார். முதல்ல புத்திரபாக்கியத்தை கொடுங்க, சந்தோஷம் வரட்டும், அதுக்கப்புறம் துக்கம் வரும்போது பேசிக்கலாம் அப்படின்பார். ஸோ நாரத முனியோட ஆசையினால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அவரோட முதல் ராணியோட குழந்தையாக அது இருக்கும். இப்போது ஒரு ராஜாவுக்கு நிறைய மனைவிகள் இருந்து குழந்தையே இல்லாமல் இருந்து இப்போ ஒரு மனைவி மட்டும் குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்திரன் கிடைச்சிருக்கான் அவங்க மூலமாக அப்படின்னா, அப்போ இயற்கையாகவே அந்த ராஜாவுக்கு அந்த மனைவி மேலே தான் அதிகம் கவனம் இருக்கும், அன்பு செலுத்துவார். மற்ற மனைவிகளை கொஞ்சம் உதாசீனப்படுத்துறது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி அங்கேயும் நடக்கிறது. உடனே இந்த பௌத்திக உலகத்தில் என்ன நடக்கும், இந்த மாதிரி மற்ற ராணிகள்லாம் அந்த குழந்தை கொடுத்த அந்த முதல் ராணி மீது பொறாமைப்படுறாங்க. பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து குழந்தை கொண்டு விடுறாங்க. உடனே அந்த குழந்தை பிறந்தபோது ராஜா நாடே பெரிய திருவிழா மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் கொண்டாடப்படுது. ராஜாவுக்கு குழந்தை பிறந்தது. குழந்தை கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷம் வச்சு கொல்லப்படுது. நாடே கொண்டாடப்பட்ட அந்த சந்தோஷம் அப்படியே தலைகீழாக மாறுது. இப்போது அந்த குழந்தை இறந்த உடனே ராஜாவுக்கு அந்த செய்தி கிடைச்ச உடனே அந்த ராஜா, சித்திரகேத்து ராஜா, அந்த துக்கம் தாங்காமல் அப்படியே பயங்கர சோகத்தில் முடங்கி போயிடுறார். ஸோ இப்போது மறுபடியும் நாரத முனி வரார்.
நாரத முனிகிட்ட அவர் ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு இப்போ ரொம்ப துக்கம் தாங்கவே முடியல, எப்படியாவது எனக்கு குழந்தை திரும்ப வேணும் அப்படின்போது, அப்போது நாரத முனி இவரோட சோகத்தை போக்குறதுக்கு இப்போ அவர் எந்த அறிவுரை சொன்னாலும் கேட்குறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், அந்த குழந்தையை உயிர்ப்பிப்பார். திரும்ப அந்த குழந்தையை உயிர் பெற்று வரும். இப்போ அந்த குழந்தை பேசும். என்ன, குழந்தை வந்த உடனே, உயிர் பெற்று வந்த உடனே, நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கும். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு ராஜாவுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததை நாடே கொண்டாடுது, பெரிய திருவிழாவாக, அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள் தான் இருக்குது. சில நாட்கள்லேயே அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்ததுனால இப்போது அது மிகப்பெரிய துக்கத்துக்கு காரணமாக ஆயிடுது. இப்போ மறுபடியும் நாரதர் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்கிறார். இப்போது அந்த குழந்தை வந்த உடனே அப்பாவை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை மூலமாக நாரதர் ராஜாவுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார். நான் தான் உங்களுடைய அப்பா அப்படிங்கிறார் அந்த குழந்தைகிட்ட. அப்பாவா? எனக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான அப்பாக்கள் இருந்திருக்காங்க. அதில் எந்த அப்பா? உண்மை அதுதானே. ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்தில் பல லட்ச ஜன்மங்கள் எடுக்கிறோம். திரும்ப திரும்ப ஒவ்வொரு பிறவிலையும் அப்பா இருக்க தானே செய்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை கேட்குறான், நீங்கள் எந்த அப்பா? ஸோ இப்படி நாரத முனி அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வைக்கிறார். அவருக்கு இந்த சோகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நாரத முனி அப்படி ஒரு முறையை கையாளுறார். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த குழந்தை ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மறைஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் ராஜா பக்தி பயிற்சியில் தீவிரமாக ஈடுபடுறார். அதுக்கப்புறம் சிறந்த பக்தராகிறார். ஆனால் இது ஒரு நீண்ட கதை, நிறைய விவரங்கள்லாம் இருக்குது. நமக்கு இப்போ நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பட் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தால் கூட, ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருக்கீங்க, அப்போ உங்கள்கிட்ட என்ன இல்லாமல் இருக்கும்? எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நாட்டிலே இருக்கிற சிறந்த உணவு நீங்கள் சாப்பிட்லாம், சிறந்த உடையை உடுத்திக்கலாம், சிறந்த ஆபரணங்களை நீங்கள் அணிவிச்சுக்கலாம், உங்களுக்கு எல்லாமே சிறந்ததாக கிடைக்கும். ஆனால் அப்போ கூட பாருங்கள், நான் இந்த உடல் என்ற தளத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா, உடல் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா, அது சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா அது உண்மையான அடையாளம் கிடையாது. ஏன்னா அது ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கான விஷயம் கிடையாது. நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மான்றதை உணர்ந்து ஆத்மாவை திருப்திப்படுத்துறதுக்கான வழி என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணருடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எப்படி திருப்தி அடையும் அப்படின்னா, கிருஷ்ண சேவையில் ஈடுபடுறது மூலமாக, கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாக, கிருஷ்ண கதா கேட்கறது மூலமாக, கிருஷ்ண பக்தர்களோட சங்கம் கொள்வது மூலமாக, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றது மூலமாக, இப்படி எல்லாமே கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் இருக்கும்போது அது ஆத்மாவை திருப்திப்படுத்தும்.
ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஒருத்தன் ஈடுபடும் போது அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துது. கிருஷ்ணருடைய திருப்தி. இந்த செயல்கள் எல்லாமே ஹரிநாமம் சொல்கிறதா இருக்கட்டும், ஹரிகதா கேட்குறதா இருக்கட்டும், பாகவத பகவத்கீதை படிக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி உபன்யாசங்கள் கேட்குறதா இருக்கட்டும், அல்லது பகவானுக்கு ஆரத்தி செய்கிறதா இருக்கட்டும், நெய்வேத்தியம் செய்கிறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றதா இருக்கட்டும், இதெல்லாமே எதுக்காக செய்யப்படுது? கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யப்படுது. கிருஷ்ணர் திருப்தி அடையும் போது அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம திருப்தி அடைகிறோம். யதா தரோர் மூல நிசேஷனேன, எப்படி ஒரு மரத்தோட வேருக்கு நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள், காய் அத்தனையும் திருப்தி அடைகிறது. நம்ம இருக்கிற ஒரு கிளைக்கும் ஒரு காய்க்கும் ஒரு பூவுக்கும் போய் தனித்தனியாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி வயிறுக்கு உணவு போச்சு அப்படின்னா உடலோட எல்லா பாகங்களுக்கும் தேவையான சக்தி கிடைக்கிறது. ஸோ அதே மாதிரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்களையும் திருப்திப்படுத்துறதுக்கான சிறந்த வழி அதுதான். ஸோ அதனால் இந்த கிருஷ்ண உணர்வை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நம்ம அடைய முடியும், உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். இதை தவிர வேறு எதுவும் வழி கிடையாது. வேறு எந்த விதத்துலையும் நம்ம சந்தோஷத்தை அடைய முடியாது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய்.